மாவு இது வந்து ராகி மாவு நம்ம கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த வீட்டில் எப்பவுமே நம்ம வீட்லேயே ராகி வாங்கி வந்து நல்லா கழுவி காய வச்சு அரைப்போம். ஆனால் இப்போ வந்து அதுமாரி செய்யலை. இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்த மாவு பாருங்க, நல்லா சுத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி ஒரு பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது விலை வந்து 40 ரூபா தான். பாருங்கள், நம்ம வீட்டில் எப்படி அரைக்குமோ அதுமாதிரி சுத்தமாக இருந்தது. சரி ஒரு டைம் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதை வச்சு ஒரு சிம்லி உருண்டை தான் செய்யலாம். சிம்லி உருண்டை வந்து ரொம்ப சர்க்கரைஸ் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இன்றைக்கி ஸ்கூல் ஸ்நாக்ஸ் வந்து சிம்லி உருண்டை செஞ்சு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகி மாவு வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு சிம்லி உருண்டை செய்ய ஆரம்பிக்கலாம். வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு மாவு நல்லா நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்கணும். ரோஸுக்கு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம எப்படி அடை தட்டுவோமே அந்த மாதிரி அடை மாதிரி தட்டிக்கணும். ரோஸுக்கல்ல பாருங்கள், அடை மாதிரி நல்லா தட்டிக்கணும். லைட்டாக ஓரம் எண்ணெய் விடணும். இருக்கிற மாவு எல்லாமே அடை மாதிரி தட்டிக்கலாம். பாருங்கள், 2 அடை செஞ்சுருக்கேன். இது அப்படியே குட்டிக்கிட்டே பேச்சு போட்டு இப்போ வந்து இது வந்து அரைக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் வேர்க்கடலை போடலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், வேர்க்கடலை இந்த அளவுக்கு போட்டு பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அந்த அடையை சேர்க்கலாம். அடையை இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெல்லம். அவ்வளோதான், சூப்பராக அரைச்சாச்சு. ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு, குழந்தைங்க கொடுக்கலாம். இப்போ வந்து அப்படியே இது வந்து கூட வந்து எள்ளும் சேர்ப்பாங்க. நான் எள்ளும் வந்து சேர்க்கல. பாருங்க, ஒரு குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுட்டா சாப்பிட்டுவார். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டா சாப்பிட்டுவார். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸ்நாக்ஸ் வந்து இதான் சிம்லி உருண்டை தான். நம்ம வீட்டில் காலைல வந்து இன்றைக்கி வந்து டிஃபன் இட்லியும் வேர்க்கடலை சட்னி தான் இன்றைக்கி நம்ம வீட்டு காலை டிஃபன். பாய்.